அன்பு சகோதரர் திரு இ. ரா. வளவன் என்கிற வாசுதேவன் அவர்கள் கிட்டத்தட்ட 27 வருடங்களாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார். பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் இவங்களோட சிந்தனைகளை கற்பது, கற்பிப்பது இது ஒரு கடமையா செஞ்சுட்டு வராரு. பல ஏழை குடும்பங்களுக்கு அவருடைய நிறுவனத்தின் மூலமாக லாப நோக்கம் இல்லாமல் சமையல் சிலிண்டர் வழங்கியிருக்காங்க. சில பேருக்கு இலவசமா கூட வழங்கியிருக்காரு. இது தவிர ஏழை மாணவர்களுக்கு பேனா, பென்சில், படிப்புக்கான உபகரணங்கள் இப்படி எல்லாத்தையும் வழங்கிட்டு வராரு. இது தவிர இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் என சமூக பாகுபாடு இல்லாமல் எல்லா நபர்களையும் ஒற்றுமைப்படுத்தும் பணியையும், அதாவது சமூக நல்லிணக்க பணியையும் செய்து வருகிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக நிறைய முன்னேற்ற திட்டங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு வராங்க. இது தவிர பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிதி வழங்கியும் நூல்கள் வழங்கியும் ஊக்கப்படுத்திட்டு வராரு. அன்பு சகோதரர்களின் சிறந்த மக்கள் அணியின் பணிகளை பாராட்டி நம்ம நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் சிறந்த சமூக சேவை விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர்களை மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். தலைமை விருந்தினர் திரு கோவிந்தசாமி அவர்களை மேலே கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாக விருதினை வழங்கிய ஏபிஜி குளோபல் நிறுவனத்திற்கும் என் நன்றியை உரிதாக்குகிறேன். என்னுடைய பணியை நான் தொடங்கியது திருப்பூரில் தொழில் துவங்கும் போது எனக்கு ஏற்பட்ட ஒரு சில இன்னல்களை களைவதற்காக நான் பல பேரை தொடர்பு கொண்ட பொழுது ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்துவது, அதை சேவை மூலமாக எவ்வாறு செய்வது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த மண் திருப்பூர் மண். அதன் தொடர்ச்சியாக நான் பல்வேறு தொழில்களை ஆரம்பித்தேன். பனியன் கம்பெனி ஆரம்பித்தது முதற்கொண்டு பெட்ரோல் பங்க் மற்றும் கேஸ் நிறுவனத்தை ஆரம்பித்ததோடு இந்த அரசாங்கத்தின் மூலமாக கட்டிடக்கலையின் மூலமாக சேவை செய்ய தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய SC/ST மக்களுக்கான ஹாஸ்டல் மற்றும் ஸ்கூல்களை கட்டுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது. அதற்கு தமிழக அரசு மூலம் கிடைச்ச அந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு அதனையும் சிறப்பாக செய்து நான் பாராட்டை பெற்றேன். மேலும் இந்த சேவை மயப்பாவை தொடர்வதற்கு எனக்கு ஊக்கமளித்தவர்கள் மூலமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலும் ரம்ஜான் பண்டிகை சமயங்களிலும் நம்முடைய தோழர்கள் எங்களை அழைக்கும் போது நான் அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கான சிறப்பினையும் அந்த விழாவினை சிறப்பிக்கவும் அங்கு வரும் பள்ளி குழந்தைகளுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு சிறப்பான பரிசுகளை வழங்கி என்னுடைய முதல் முயற்சியாக அந்த சேவையை தொடங்கினேன். இது தொடர்ந்து 20 வருடங்களாக இந்த பயணியில் பயணிக்கும் போது பல்வேறு அறப்படைகளை என்னை தொடர்பு கொண்ட போது நூலகங்களுக்கு நூல் வழங்குவது முதற்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவுவது முதற்கொண்டு தொடர்ந்து எங்களுக்கான முயற்சியை நான் தனி மனிதராக செய்து வந்தேன். இந்த நிறுவனங்கள் இவ்வாறாக செயல்படுவதை என்னுடைய சகோதரர் தமிழினின் மூலம் தெரிந்து கொண்டு அவருடைய ஊக்கத்தின் பேரில் மேலும் பல சேவைகள் செய்த முற்பட்டேன். அதன் வாயிலாக இவர்களது அறிமுகம் கிடைத்தது. உங்களைப் போல நானும் தொடர்ச்சியாக என் காலங்களில் இந்த ஏழை எளிய மக்களுக்கும் உதவி தேடுவோருக்கு உதவி செய்வேன் என்ற உறுதியை உங்கள் முன்னால் செய்து கொண்டு உங்களுக்கு என்னை பாராட்டுவதற்காகவும் விருது வழங்குவதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் திரு வளவன் சார் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நிறைய செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரிங்க பல வருஷமா பல தொழில்கள் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சமூக பணிகளை பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் பண்ணல, தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் அவங்க பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நல்லா படிக்க வைக்கவங்களுக்கு நல்ல துறை சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு வேலை வாய்ப்பை பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் சம்பாதிக்கிறாம உங்களுக்கு அவங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா
அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சமுதாயத்துக்கு, நம்மளோட மக்களுக்கு, நம்மளோட நாட்டுக்கு ஏதாவது என்னால பிரயோஜனம் ஒண்ணுன்னு சொல்லி அவங்க மட்டும் பண்ணல, அவங்க குடும்பத்தோட சேர்த்து அவங்க துணைவியாரையும் சிறந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண் தொழில் முனைவரா வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியவங்களுக்கு, அவங்களுக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தவங்களுக்கு, இன்னைக்கு அவங்களும் சிறந்த குடும்ப தலைவியா மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து சிறந்த பெண் தொழில் முனைவரா வந்து பாத்தீங்கன்னா திகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலத்தை பாராட்ட தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா உங்க 2 பேருக்கு சேர்த்து தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா வந்து பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண்கள் வந்து எந்த செயல்பாடுமே பண்ண முடியாது. எப்பவுமே பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் முன்னெடுப்பு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த அருமையான தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நல்லிணத்தோட வந்து மத சார்பின்மை இல்லாம உங்களுக்கு வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேவை பண்ணிக்கிட்டு இருக்க திரு வளவன் சார் அவர்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக சேவை விருது வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாரும் சார்பாக வழங்குறதுல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் இன்னொரு வேண்டுகோளும் வச்சுக்கிறோம் சார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த ஏபிஜே தேச சேவை பூமிதான இயக்கத்துக்கு எங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. ஒவ்வொரு இடத்துலயும் பில்டிங் கட்டி அந்தந்த இடத்துல என்ன வாய்ப்புகள் இருக்குதோ அந்தந்த மக்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும், மிகப்பெரிய ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு உதவ முடியுது உங்களுக்கு அப்பெல்லாம் உங்க சார்பா வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். இந்த உதவிக்கு எப்போதும் கேட்க தயாராக இருந்தால் கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மேயர் சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினேஷ் மருத்துவர் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எல்லாருமே இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட ஒரு குரூப் போட்டோ எடுக்க வேண்டியிருக்குது. உங்களுக்கு வந்து அதனால எல்லாருமே இருங்க. உங்களுக்கு அதுவும் மதிய உணவு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் கேட்டரிங் சார்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பா இருந்து சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விருதாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடம் அறிமுகப்படுத்துவாங்க.